I request Mr. Raghu to address the gathering. Commentator இருந்தா பேசாம எப்படி லைவ்லிஹுட் தானே எனக்கு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் தானே, எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஒரு செலிபிரேட்டரி மோட்ல இருக்கணும்ல பசங்களாம். ஓ கோர்ட்டுக்குள்ள இறக்கி கொண்டு வரல, அப்பதான் உங்களோட வித்தியால காமிப்பீங்க. எனக்கு ஹெட்வின் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி லீக் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. ஐ வாஸ் த்ரில்டு. ஏன்னா நான் ஒரு கிராமத்துல வந்து வாலிபால் விளையாண்டு வாலிபால் பார்த்து வளர்ந்த ஆளு. அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி வாலிபாலை நிறைய கவர் பண்ணியிருக்கேன். உக்கரபாண்டியெல்லாம் விளையாடுறத நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டரா பேப்பர்ல எழுதியிருக்கிறேன். வாலிபால் வந்து நம்ம ஸ்போர்ட்டுங்க, நம்ம மண்ணோட ஸ்போர்ட். இதுக்கு வந்து இன்னும் நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்கணும், நிறைய டிவியில வரணும், விளையாடுற பிளேயர்ஸ்க்குலாம் பணம் கிடைக்கணும், இந்த கேம் ப்ரொஃபஷனலா நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்போதுமே உண்டு. அது வந்து இப்போ ஸ்கூல் லெவல்ல அமையுது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த லீக்ங்கிறது வந்து ஒரு உயிர் நாடிங்க. ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே நாள்ல 2 மேட்ச் 3 மேட்ச் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ரெக்கவரி இருக்காது. லீக்னா நீங்க பிளான் பண்ணலாம், அடுத்த மேட்ச்சுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அப்புறம் வேற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த டிராவல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், அந்த டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்க ஸ்கூல்லேயே விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கிணத்து தவிர மாதிரி ஆயிடுவீங்க. இது டஃப் தான், இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த சிரமத்தை பார்க்காம சின்சியரா விளையாடணும். ஏன்னா இந்த லீகை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து உங்களோட கமிட்மெண்ட்டோட நீங்க இதை விளையாடணும். இன்னொரு ரிக்வெஸ்ட், நம்ம பிரின்சிபல் ஃபாதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் +2ல இருப்பீங்க, டைம் ஸ்பெண்ட் ஆகுது, அதிகமாக செலவழிக்கணும், வேற ஒரு ஸ்கூலுக்கு போகணும், டிராவல்லாம் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு படிப்பையே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பிரின்சிபல்லாம் வந்து நீங்க சரியா படிக்கலன்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்கு தடை பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் விளையாண்டா நல்லா படிக்க முடியும், விளையாண்டா நாலேஜ் அதிகமாகும், விளையாண்டா காமன் சென்ஸ் அதிகமாகும், பீப்புள் ஸ்கில்ஸ் அதிகமாகும், எல்லாரையும் விட நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பீங்க. அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அந்த எக்ஸாம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க வேலையை செஞ்சுட்டீங்கன்னா ஸ்கூல்லயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஏன்னா லீக்ங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து டோர்னமெண்ட்டை விட டாப் பிளேயர்ஸ் உருவாகிற இடம் வந்து இந்த கிராஸ் ரூட்ஸ்ல லீக் தான். ஏன் வந்து இங்கிலாந்துல ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 1888 ஒரு லீக் நடந்துகிட்டு இருக்கு, ரெலிகேஷன் இருக்கு, ப்ரமோஷன் இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த லீக்லயும் ப்ரமோஷன்லாம் வரணும், மற்ற ஸ்கூல்லாம் ஆசைப்படணும் நாங்களும் இந்த லீகுக்கு வரணும் அப்படின்ட்டு. நீங்க சரியா விளையாடலைன்னா உங்களுக்கு ரெலிகேஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஃபியூச்சர் பிரமாதமா இருக்கும். சிவராமன் அதுக்கப்புறம் உக்கரபாண்டியெல்லாம் தமிழ்நாடு லீகை பத்தி சொன்னாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு ஃபேமஸான லீகா வரணும். கேசவன், உங்களுக்கு வந்து தமிழ்நாடு லீக் இங்கேருந்து ஒரு ஃபீடர் மாதிரி இந்த லீக் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐ எம் ரியலி த்ரில்டு. நான் இங்க வந்தது வந்து ஒரு கமெண்டேட்டராவோ ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது சிவராமன் உக்கரபாண்டியன் ஃப்ரெண்டாவோ இல்லை, ஒரு வாலிபால் ஃபேனாக வந்திருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் வந்து ஒலிம்பிக்ஸ் கமெண்ட்ரி பண்ணியிருக்கிறேன், ஃபுட்பால் வேர்ல்ட் கப் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், ப்ரோ கபடி லீக் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், வாலிபால் ஒலிம்பிக்ஸ் கூட நான் ஃபைனல் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பிரைம் வாலி லீக் நான் கமெண்ட்ரி பண்ணல, ஏன்னா அது கபடியோட கிளாஷ் ஆச்சு, அதனால பண்ண முடியல. உங்களை நான் வந்து இந்த ஸ்டேட் லீக்லயும் பிரைம் வாலி லீக்லயும் நான் கமெண்ட்ரி பண்ணணும். நீங்க வரணும் அந்த லெவலுக்கு. வரீங்களா? பத்தலையே சத்தம், வரீங்களா? ஸ்டேட் லீக் மட்டும் இல்ல, பிரைம் வாலி லீக் மட்டும் இல்ல, நீங்க இந்தியாவுக்கு விளையாடணும், ஏசியன் கேம்ஸ் விளையாடணும். உக்கரபாண்டியன் 4 ஏசியன் கேம்ஸ் விளையாடி இருக்காரு. இந்தியாவில் அந்த பெருமை யாருக்குமே கிடைச்சது இல்லை. அந்த ரெக்கார்டை உங்களை யாராவது ரீட் பண்ணணும். ஓகே ஓகே பண்ணி அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவங்க அப்பாவுடைய கனவை அவர் நிறைவேற்றிருக்காரு. உங்க அப்பா பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஸோ அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கும் நிறைய கனவு இருக்கும். நீங்க ஸ்போர்ட் மூலமா சாதிக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். கலக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா மேட்சும் நான் வந்து பார்ப்பேன். தேங்க்யூ.